நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தீங்களா, இதான் நம்ம பள்ளிக்கூடம். திறந்த வெளியா இருக்கு பள்ளிக்கூடங்கிறீங்க? நாங்க திறந்தவெளி பள்ளிக்கூடம் நடத்துறோம். எல்கேஜி, யூகேஜி, பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்டு நான் சொன்னேன். ஆமா. அதை எச்ச தொட்டு அழிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் இங்க கோச் கொடுக்குறோங்க. இங்க இருக்க பசங்கள்லாம் ரொம்ப புட்சாலிங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. பாப்பா இங்க வா, இங்க பாபா சொல்லு. பாபா சொல்லக்கூடாதா? சரி, அந்த ரைம்ஸ் வேணாம். அம்மா இங்கே வா வா, அம்மாவும் சொல்லக்கூடாதா? பார்த்தீங்களா, நம்ம நாட்டில் ரைம் சொல்கிற கூட பிரச்சனை. ஓகே பரவாயில்ல, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு படிங்க போங்க. ரொம்ப குறும்புக்கார பசங்க. எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா? ரொம்ப விளையாட்டு பசங்க. ஸ்விம்மிங் பூல் நடத்துகிறல்ல, கோச் எல்லாம் உண்டுங்க. இங்கே எப்போவுமே பசங்க துருன்னு இருப்பானுங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கூலில் வந்து விரும்பி எல்லாரும் சேர்க்குறாங்க. ஃப்ளைட்டு அப்பா, ஃப்ளைட்டை காணுமே. ஏங்க, அது அங்கேயே ஒரே இடத்துல நிற்கும். அது போயிடுங்க. அது என்ன பல்லவன் பஸ்ஸா? இங்கே ஃப்ளையிங் கிளப் இருக்கு. நம்ம பசங்க தான் டைவ் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே ஹார்ஸ் ரைடிங் கூட உண்டுங்க. குதிரையை காணும். சவுண்டு கேட்குது இல்லை? வாங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தவழ்கிற குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் தாங்க, விளையாடுறதுக்கு கூட கம்ப்யூட்டர் தாங்க. அதனால தான் இந்த ஸ்கூலில் கொண்டாந்து எல்லோரும் சேர்க்குறாங்க. இப்போ உங்கள் குழந்தைய எந்த கிளாஸில் சேர்க்க போகிறீங்க? எவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கீங்க? 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. எனக்கு தான் கல்யாணமே என்ன ஆகலையே. கல்யாணமே ஆகலை. அப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? மெட்ராஸை சுற்றி பார்க்க வந்தேன். நம்ம மாப்பிள்ளை சொன்னார், ஒரு புறம்போக்கு இருப்பார், போய் பாரு, அவர் நல்லா மெட்ராஸை சுற்றி காட்டுவார்னு சொன்னார். நானும் நேராக வந்தேன். 10 பைசா செலவு இல்லாமல் எனக்கு சுற்றி காட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன். ஆடா பாவி, நம்மளே கடைஞ்ச மோரில் வெண்ணெய் எடுப்போம், நம்மளை கடையாமலேயே வெண்ணையாக்கிட்டு போயிட்டானே. நாய்க்கரையா, நாய்க்கரையா, காப்பாத்துங்க, நாய்க்கரையா, காப்பாத்துங்க. யாருமா அது? என்ன வேணா? அஞ்சலா கண்ணே, என்ன வேணும்? நாய்க்கரையா இருந்தா கூப்பிடுங்க. யாரு ஐயா? யார் அது? என்ன தெரியல. அன்னைக்கு போட்ல நில்லா அதுவா நத்தமே இல்ல. நீங்க கூட நேவிக்காரங்க வர்றதுக்கு லேட்டா ஒண்ணு கீழே தனியா ஒதுங்கினீங்களா, அந்த டிக்கெட்டு இப்போ போய் ஞாபகப்படுத்து. ரொம்ப தேவையா சொல்றா? அது அடையாளமே தெரியல. முதல்ல உண்டாச்சு, இப்போ குண்டாயிருச்சு. இதெல்லாம் நீ முதல்ல சொல்றது இல்ல. பழைய டிக்கெட் எனக்கு டச் விட்டு போச்சுல. என்னமா அது? நாய்க்கரையா, ஆபத்து, ஆபத்துங்க ஐயா. ஐயா, ஆபத்தா? ஐயா, நான் போய் கீழே என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போனாத்தே ஆபத்து. நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். என்ன விஷயம் சொல்லு. ஐயா, என் பையன் 5ஆம் கிளாஸ்ல 5 வருஷம் ஃபெயில் ஆயிட்டான் ஐயா. ஸ்கூல்ல சேர்க்கணும்னா அதிகமா பணம் கேட்கறான் ஐயா. நீங்க தான் எப்படியாவது என் பையனை 10ஆம் கிளாஸ்ல சேர்த்து விடணும் ஐயா. செல்வா, என்னது அது? எந்த ஸ்கூலுன்னு அட்ரஸ் வாங்க, உடனே நான் போய் பேசுறேன். வா பேசுவோம். பணம் பணம் பணம். இந்த பள்ளிக்கூடம்லாம் பாடம் சொல்லி கொடுக்க நடத்துறாங்களா இல்ல பணம் சம்பாதிக்க நடத்துறாங்களா? ஐயா, எதுக்கு எடுத்தாலும் பணம் 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 பணம். 5ஆவதுல 5 வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். அவனை 10ஆவதுல சேர்க்க முடியாது. நீங்க மனசு வச்சா காலேஜிலே சேர்க்கலாம். அதான பார்த்தேன். நம்ம பையன் இன்னைக்கு நம்ம பையனை ஐயா எப்படியாவது நம்ம பையனை சேர்த்து விட்டுருவோம். ஆயிக்கிறேன். அவர் தான் இந்த ஸ்கூல் கன்சல்டன்ட். ஐயா வணக்கம். வாட்ஸ் த மேட்டர்? இங்கிலீஷ் இது பையன் 5th ஸ்டாண்டர்டு 5 வருஷம் ஃபெயிலு. லீவு, லாங் லீவு. லெட்ரு கொடுத்துருக்கா. ரெஸ்பெக்டட் சார், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவரு 2 டேஸு. இது யுவர் வயிற்று வலி. வயிற்று இல்லை, ஃபெய்த்ஃபுல்லி. பையனுக்கு வயிற்று வலி. மதரு இது நாட்டு கட்ட டச்சு மீ. பையனை 10th சரிங்க. நோ என்ன ஐயா பேசிட்டே இருக்க? நோன்னு போயிட்டு இருக்க. செல்வா வா வா. ஐயா சார் பேர் என்னன்னு கேளு. சார் बोलता है तुम्हारा नाम क्या है? அவர் அட்ரஸ் என்னன்னு கேளு. शॉप बोलता है एड्रेस किधर है? அவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளு. शॉप बोलता है मेरे கல்யாணம் बोलता है. நோ கல்யாணம் ஆகலையாங்க. குழந்தை குட்டியை சொல்லிட்டு கேளு. நாய்க்கிறேன். கல்யாணம் ஆகலைங்கிறான், குழந்தை குட்டி எத்தனை கேட்குறீங்க? அட்டு பாட்டு மூஞ்ச பார்த்தா தெரியல, எத்தனை உஷார் பண்ணிருக்கோம். கேளு கேளு. शॉप बोलता है लड़की कितना है? அவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லு. शॉप बोलता है मेरा लड़की. அவர் தமிழில் பேசுகிறாரு, எனக்கு தமிழ் தெரியும். குறுக்க என்ன பாஷை அது? ஹாய் ஹாய் ஹாய்னு குதிரைக்கார மாதிரி. நிறுத்தியா? நாய்க்கிறேன். எதாக இருந்தாலும் நேராக பேசி டீல் பண்ணுங்க.
இப்போ மட்டும் என்ன அவரு திரும்பி நின்னா பேசிக்கிட்டு இருக்காரு. செல்வா நானே பேசிக்கிறேன். நாயக்கரே நீங்களே பேசிக்கிட்டா ஒரு மாதிரி ஆகிடும், என்கிட்ட பேசுங்க. பையன் 5ஆவதுல 5 வருஷம் ஃபெயில் ஆகிட்டான். 10ஆவது எப்படியாவது நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. நாங்கள் 15ஆவதுல வேணாலும் சேர்த்துக்க தயார். எங்களுக்கு தேவை காசு. நாயக்கரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், கள்ளக்கடத்தல் பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்க. நான் ஸ்கூல் ஆரம்பித்து காசு சம்பாதிக்கிறேன். நீங்கள் அடாவடித்தனத்தில் காசு சம்பாதிக்கிறீங்க. நான் ஆரம்ப பள்ளியிலேருந்து காசு சம்பாதிக்கிறேன். நீங்கள் இல்லீகல், நான் லீகல். அமௌண்ட் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் துண்டை தெரியுங்களா? நாயக்கரே என்னாச்சு? வரல கிள்றாரியா? கில்லல, அமௌண்ட் அழுத்தமாக சொன்னேன். நீங்கள் அழுத்தமாக சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அமௌண்ட் அதிகமாக சொல்கிறீங்க. அப்படி இல்லை நாயக்கரே. மாம்பழத்துக்கு சீசன், பலாப்பழத்துக்கு சீசன், பஸ்ஸுக்கு சீசன், ட்ரெயினுக்கு சீசன், ஏன் அரசியல்வாதி கூட சீசன் இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் வருஷத்தில் ஒரே ஒரு சீசன் ஜூன் ஜூலை தான். இதில் சம்பாதிச்சதான் உண்டு. அதிகமாக கேட்கல. 10 லட்சம் ஒரே ஒரு கட்டு கொடுக்குற சீட்டு. எந்த சீசனில் வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை வச்சு சாப்பிட்றதுக்கு உடம்புல உயிர் இருக்கணும்ல. நாயக்கரே கதர் சட்டை என்னதான் கசக்குனாலும் அது கம்பீரமாக இருக்கும். இது கலர் சட்டை, கசக்குனீங்கன்னா கலீஜ் ஆகிடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐரா தும்போலோ நாயக்கரே வழி விடுங்க. என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் ஒரே கிளாஸ்ல இருந்திருக்கான், ஃபெயில் ஆயிருக்கான். கேட்கறது இல்லை. செல்வா நீ விட்டு போடுறது தானையா? போட்டேன நாயக்கரே, அப்படியும் ஃபெயில் ஆயிட்டான். விட்டு போட்டு எப்படியா ஃபெயில் ஆகணும்? நான் போட்டது சகிலாவோட விட்டாச்சா. அறிவு கட்டணும். ராத்திரி எடுத்து வந்து வீட்டில் போட்டு நான் பார்க்கல. என்ன இதை பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் திருநெல்வேலி வேற சேஸ் பண்ணனே. பேப்பரை சேஸ் பண்ணீங்கல்ல? இல்ல அந்த பையனோட கிளாஸ் டீச்சரா வருது ஏதாவது வாயில. ஒரு ஸ்கூல் கட்டணும் எவ்வளோ ஆயிரம் செலவாகும்? 5 லட்சம் ரூபா ஆகும். 5 லட்சம் 5 கட்டுறோம். 5 ஸ்கூல் கட்டுறோம். 5 ஸ்கூல்னா 5க்கு 5 25 ஆகட்டும். நம்ம படத்துல கட்டல, ஊர்ல வசூல் பண்ணி தானே கட்டுறேன். அதான் நான் பார்த்தேன். நீங்க உசார் பார்ட்டி ஆச்சு, உங்க படத்துல கட்ட போறீங்க. ஏன் செல்வா எப்படி ஆயிர? எப்படி நடந்தது? எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை எப்படி நான் நம்பி அனுப்ப முடியும்? எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. ஒரு முட்டை பிரியாணியில முட்டை இல்லாம வாங்கிட்டு வந்திருக்க செல்வா நீ. ஐரா அன்னைக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னேன், சிக்கனே இல்லாம வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு கேட்டா சிக்கன் மாதிரி கோழி மாதிரி கத்தி காட்டுற நீ. என்ன ஆயிரது? கொஞ்சம் கூட. நாயக்கரே எஸ்பி வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். நான் எஸ்பி மாதவன். நான் செல்வா. நான் ஐயர். அவர் என்ன அட்லஸ் இருக்க வந்திருக்காரு. ஏதோ ஐநா சபை லீடருங்க சேர்ந்த மாதிரி கை கொடுத்துருக்கீங்க. போ 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 போய். வணக்கம். உட்காருங்க. மேல 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 உட்காருங்க. அங்க உட்காருங்க ப்ளீஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் தனியாக பேசணும் உங்ககிட்ட. நான் வேணா வெளில போயிட்டுமா? இல்லை நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட தான் நினைக்கிறேன் பேசணும். சொல்லுங்க. எனக்கு 3 பொண்ணு நினைக்கிறேன். முதல் பொண்ணுக்கு இப்போ தான் நினைக்கிறேன் நிச்சயம் பண்ணியிருக்கேன். கேள்விப்பட்டேன். ஆனால் கல்யாணம் நடக்காது நினைக்கிறேன். ஏன்? துணி கடைக்கு போன அவ வரும்போது கந்த துணியாக வந்தா நினைக்கிறேன். கடைக்காரன் ஏமாத்திட்டு இருக்கான், ரிட்டர்ன் வாங்க மாட்டான் அதானே? இல்லை நினைக்கிறேன், அவளே கந்தலா வந்தா நினைக்கிறேன். என்னங்க நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, ஆள் யாருன்னு பார்த்து அடிச்சு நொறுக்கி இருக்கலாம்ல. வேற எவனா இருந்தா அடிச்சு நொறுக்கி இருப்பேன். ஆனால் சம்மந்தப்பட்டது ஒரு மந்திரியோட பையன். அதான் நான் பார்த்தேன். சாதாரண ஆளா இருந்தா சந்தேக கேஸ்ல போட்டு நுங்க எடுத்திருப்பீங்க. மந்திரி பையன் பயந்துட்டீங்கல்ல. இல்லை நினைக்கிறேன். புரியுது உங்க கஷ்டம், எனக்கு புரியுது. நானும் ஒரு பொண்ணை பெத்தவனாச்சு. அதுக்கு இல்லை நினைக்கிறேன், என் 2வது பொண்ணு லட்டு வாங்க போனா வரும்போது பூந்தியா வந்தா. இதுக்கு காரணம் ஒரு எம்எல்ஏ பையன். ஆண்டவா என்ன சோதனை இது. என் 3வது பொண்ணு டிசி வாங்க போனா அவ டிசியை கசக்கினது இல்லாம அவ வாழ்க்கையை கசக்கி அமிச்சிட்டான் அந்த கரஸ்பாண்டன்ட் பையன். ஏன் உங்க வீட்டுல இந்த சுண்டல் சொரக்கா வாங்குறதுக்கு ஆள் இல்லையா? கடைக்கு போறதுக்கு ஆள் இல்லைன்னு இங்க வந்து கேக்குறேன் என்கிட்ட. அது இல்லை நினைக்கிறேன், என் பொண்டாட்டி. ஊர் தலைவனா? இல்லை நினைக்கிறேன், இதெல்லாம் பார்த்து பார்த்து துக்கம் தாங்க முடியாம செத்துட்டா நினைக்கிறேன். அவன் மானஸ்தி செத்து போயிட்டா, நீ உயிரோடு இருக்க பாரு. அவங்க எல்லாம் நீங்க தான் பழி வாங்கணும். நாங்க பழி வாங்கணும். சும்மா சுத்திட்டு இருக்கிறவங்கள சாராய கேஸ்ல போடுவீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துன்னு இருந்தா சந்தேக கேஸ்ல போடுவீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா கஞ்சா கேஸ்ல போடுவீங்க, காலேஜ் பசங்களை பிடிச்சி ஈவ் டீசிங்ல போடுவீங்க. ஆனா உங்க பிரச்சனை வரும்போது மட்டும் எஸ்கேப் ஆயிடுங்க, எங்களை மாட்டி விட்டுருங்க. நாங்க அடி வாங்குறோம் அவங்க கிட்ட. இல்ல சரி பரவாயில்ல, 4 பேருக்கு நல்லது பண்றதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. 4 பேர் இல்லை 3 பேர் நினைக்கிறேன். இதை மட்டும் கரெக்டா பேசிருக்க. கேரக்டருக்காக பேசுறேன். இது ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, நான் பழி வாங்குறேன். நீங்க போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணு, ஒரு 3 பொண்ணை பெத்துங்க. ரொம்ப நன்றி நினைக்கிறேன்.
அட பாவி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன சந்தோஷமா போயிட்டு இருக்கான் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு. நாயகரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இந்த ஆம்பளைங்கெல்லாம் துரத்த சொல்றதுன்னா எங்களை துரத்த சொல்றீங்க, பொம்பளைங்களை துரத்துறதுனா நீங்களே துரத்துறீங்களா? என்ன மேட்ரு? 4 பேருக்கு நல்ல விஷயம் இருக்குன்னா எதுவுமே தப்பு இல்ல. இத பாருங்க, நான் கேட்டதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்ல, ஆனா இந்த டைலாக் நான் பேசி ஆகணும். இது என் ஃபேவரட் டைலாக். இது அப்பா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? ஏன் இப்படி பண்றீங்க? ச்சே, உங்களை நினைச்சா கேவலமா இருக்கு. நடு ரோட்ல 4000 பேர் மத்தியில ஒருத்தனை அடிச்சு அவன் பேண்ட 4 நேரம் கிழிக்க சொல்லிருக்கீங்களே, ஏப்பா ஏன்? செல்வா, நாயகரா, நான் அவன் பேண்ட்டை கிழிக்கும் போது சாரு பாத்துருச்சு. நான் பாத்துட்டேன், உங்க சுயரூபத்தை பாத்துட்டேன். இப்ப நான் நேரா டெய்லர் கடையில இருந்தா வரேன். அந்த பேண்ட் எவ்வளவு ஒட்டு போட்டாலும் விட்டு போட்டாலும் அவனால அந்த பேண்ட போடவே முடியாது. ஏன்பா? அவன் யார் தெரியுமா? என் காலேஜ் கரஸ்பாண்டோட பையன். ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? சாரு, அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருமா. 10வது ஃபெயில் ஆனவனுக்கு பிகாம் சீட் கேட்டீங்க, அவங்க அப்பா தரல, அதுக்காக அவன் பேண்ட் கிழிப்பீங்களா? அது இல்லம்மா, அவன் ஏற்கனவே எஸ்பி பேண்ட்டை கிழிச்சிட்டாம்மா. செல்வா, ஆண்டவா, சாரு அவன் தப்பு பண்ணிட்டாமா. தப்பு பண்ணா அவன் ஷர்ட் கிழிங்க, இல்ல அவன் பனியனை கிழிங்க. எதுக்காக நடு ரோட்ல அவன் பேண்ட் கிழிச்சீங்க? இல்லம்மா, அவன் ஒருத்தர் டிசியை கிழிச்சிட்டாமா. டிசி கிழிச்சா நீங்களும் அவனோட டிசி கிழிங்க. டிசி கிடைக்கல, டிசி பேண்ட கிழிச்சோம். இது ஒரு பெரிய விஷயமா? அது தப்பு இல்ல? தப்பு இல்லம்மா, தப்பு இல்ல. திடீர்னு கையை விடும்போது எது மாட்டுதோ அதான் கிழிக்க முடியும். எனக்கு செல்வா அவனோட பேண்ட் கிழிச்ச தப்புன்னு படுது. பதிலுக்கு நான் செல்வாவோட ஃபேஷ் கிழிக்க தான் சரின்னு படுது. எனக்கு சின்ன பொண்ணு, நீ பேசிட்டே இருக்கும்போது அவ்வளவு பெரிய மனுஷன் மேல வேட்டையில கை வைக்கிற. யாருக்கிட்ட கத்துக்கணும்? நீ யாரு கொடுத்த தைரியம் இது? விடுங்க நாயகரா, எல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் கத்துக்கிச்சு. ஆமா, பெரிய கம்ப்யூட்டர் கோர்ஸ், இத நீ கத்து கொடுக்குற. நீ தள்ள, நீ ராஸ்கல். அவ்வளவு மாறுங்க. நான் வேட்டை அவந்திரதா என்ன வருது? எப்படி வச்ச கையை? நாயகரா, சின்ன பொண்ணு ஏதோ ஆசைப்படுது, ஈத்தன் தான் போட்டுமே. இந்தாமா பெரிய சட்டசபை, நீ வேட்டையை வேற கொடுக்குற. தள்ள சாரோ, புரிஞ்சுக்குமா? உன்னை தோல் மேலேயே மாறு மேலேயே போட்டு வளர்த்த வருமா? அந்த ஆளு வேஸ்டிய போய் இழுக்கிறிய. தப்புமா? தப்பு. உங்களுக்கு தப்புன்னு பட்டது எனக்கு சரின்னு பட்டதுல அதே மாதிரிதான் அதுவும். சாரோ, என்னம்மா பண்ண சொல்ற? நீங்க யாருப்பா நல்லது கெட்டது தண்டனை கொடுக்கறதுக்கு? நான் யாரு தண்டனை கொடுக்கறது? எனக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு. சின்ன வயசுல ஒரே ஒரு அழுக்கு வேஷ்டியை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவோம். கீழே போட்டு படுக்கிறது அதான், குளிர்னா எடுத்து போத்திக்கிறது அதான். காலையில வரைக்கும் அந்த வேஷ்டி இருக்குமான்றது நிச்சயம் கிடையாது. எவனா சுட்டு போயிடுவான் போடு தொலைக்கிறதுக்கு. அப்படி இருந்தோம். ஒரு நாள் செல்வா, யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல இருந்து வரும்போது பஸ்ல டிக்கெட் வாங்குறது கிடையாது, வித்தவுட்ல வருவோம். ஒரு நேரத்துல மணல் முட்டையில வருவோம். அசந்து போய் கட்டிங் விட்டு தூங்கலாம். ஆந்திராவில கூட்டு போய் விடுவான். அங்க இருந்து அடி வாங்கிட்டு வருவோம். அப்ப நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துற. எல்லாரும் நிறுத்த சொல். யார? எல்லாரும் நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். 4ஆம் கிளாஸ்ல 4ஆம் வாய்ப்பாடு தெரியலன்னு என் நடு மண்டியில நறுக்குன்னு கொட்டினா பார் நாராயண மாஸ்டர், அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். மணி என்னன்னு கேட்டதுக்கு 10 ரூபான்னு சொன்னேன். ஏன் கத்துறான்னு என் கழுத்து மேலே அடிச்சான் பார், அவன் நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். மழைக்காக ஸ்கூலுக்கு ஒதுக்கணும். நாயை விட்டு கடிக்க விட்டான் பார், அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். நாயகரா, முதல்ல நீங்க பேசுறத நிறுத்துங்க. யாரு செல்வா மேல கைய வச்சது? 20 வருஷமா ஒரு பையன் செல்வாவை தொட்டு இருப்பான். ஆமா, இப்படி சொல்லித்தான் அவன் பொண்டாட்டியவே அவன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே. சும்மா இருக்கு. ஒருத்தன் அவனை தொட்டு இருப்பான, கைய வச்சிருப்பாங்களா யாராவது? எப்படி தொடுவான்? எல்லாம் உருட்டு கட்ட வச்சுலாம் நொங்கு நொங்கி இருக்காங்க. உன்னை நொங்கி இருக்கணும் விட்டானுங்கப்பா. செல்வா செல்வாவை யார் அடிச்சது? அந்த கரஸ்பாண்டன்ட் தான்ப்பா. என்னவா? ஒரே ஒரு சீட்டு கேட்டான்ப்பா. யாருக்கு கேட்ட? நம்ம சூர்யாவுக்கு தான்ப்பா. சூர்யா, மை சன். சூர்யாவுக்கு சீட்டு இல்லன்ட்ட. என்ன சொன்னாரு? அவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு இந்த கையை புடிச்சு முறுக்கி ஸ்கூல் பெல்லாலேயே நொங்கிட்டான்பா. அது மட்டும் இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல வேற புடிச்சு குத்துட்டாங்க. நாயகரா, போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பத்தி கேட்டாங்க. சொல்லலையே, ஒரு வார்த்தை சொல்லலையே. போற உசுறு உனக்காக போட்டோம் நாயகரா. நாயகரா, உனக்காக நான் உசுரை கூட கொடுப்பேன் நாயகரா. ஒரு 10 ரூபாய் கூட பரவாயில்ல, உயிரை கொடுப்பேன்னு சொன்னப்பா. நண்பா உயிரை கொடுப்பானா? வா சூர்யா, வா. உனக்காக சீட்டு கேட்டு செல்வா அடி வாங்கிட்டு வந்திருக்கான்.
யாரு இந்த மூஞ்சி? பா ஒரு நிமிஷம். செல்வா, எந்த ஸ்டேஷன்ல அடி வாங்கினேன்னு சொன்னேன்? G18 G18 தான். அது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, பஸ் ரூட்டு. ஏண்டா ஃபுல் மப்புல பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அதில் வேற மப்பு பத்தாதுன்னு சைதாப்பேட்டைக்கு வரும்போது ஒயின் ஷாப்பை பார்த்து கீழே எகிரி குதிச்சு கையில் அடிபட்டுக்கிட்டு இங்கே வந்து என்கிட்ட சீட்டு கேட்ட கரஸ்பாண்டன் அடிச்சான்னு கதை விடுறேன். ஒரு 100-200 மீட்டர் போட்டுனுக்கிறேன். இல்லை, இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நாயகரா, இவனுக்கு தான் தெரியும்ன்றாங்களே. பிலிம் காட்டாம சீக்கிரம் கிளம்பி போங்க. சும்மாறா, இந்த லூசு பையன் பேச்சை கேட்டு அன்னைக்கு ஒரு அட்ரஸுக்கு போனேன். கடைசியில் அது பலான இடம்டா. அன்னைக்கு பார்த்து என்கிட்ட காசு இல்லை, அங்கே போனாலே காசு தரணுமா. கடைசியில் உஷாராயிட்டேன். எனக்கு ஞாபகம் வந்தது அந்த டைலாக், 4 பேருக்கு நல்லது செஞ்சா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு. அன்னைக்கு கொடுத்தானுங்கடா, அன்னைக்கு கொடுத்தானுங்க இந்த வெத்தலைப்பட்டி. சரிப்பா, என் சீட்டுப்பா. சீட்டு தானே, ஒன்றும் இல்லை, 5 சீட்டு வாங்கி தரேன் உனக்கு. 5 வாங்கி தரேன்டா. முதல்ல ஒரு சைக்கிள் சீட்டு வாங்கி கொடுப்பா. எல்லா சீட்டும் வாங்கி தரேன், வா வாடா. என் பையனுக்கு சீட்டு மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பையன் எல்லாத்துலேயுமே ஷார்ப்பு. நான் எப்படி நம்புறது? சூர்யா, ஏய், சீட்டு மட்டும் தரல, ஈரில் வீரில் விட்டுவோம். என்ன நாயக்கரா, பையனுக்கு புத்தியை கொடுக்காம கத்தியை கொடுத்து வச்சிருக்கீங்க? ஷார்ப்னா நீங்கள் நம்பலை, உணர்ச்சோசப்பட்டான். உள்ள வைப்பா, உள்ள வை. சரி, பையனை சேர்க்கறதுக்கு நீங்க என்ன தரதா முடிவு பண்ணிருக்கீங்க? நான் பையன் சர்டிஃபிகேட்டை தரேன். அதை வச்சு நான் என்ன நாக்கா வலிக்கிறது? வேற என்ன வேணும்? பணம் வேணும். தரேன் சார். சூர்யா, பா தரலாம்ப்பா. வாங்கி தட்டா நமக்கு பழக்கம், கொடுத்த பழக்கம் இல்லையே. சரி தர, சீட்டு கொடுக்க. சீட்டு கொடுக்கிறது என்ன சுரண்டல் ராட்ரியா? சுரண்டி பார்த்தோன்னு ரிசல்ட் சொல்றதுக்கு டிகிரிங்க. சில கேள்விகள் கேட்போம். கேளுங்க. பையன் பட்டுன்னு பதில் சொல்லுவான். பையனை பத்தி எங்களுக்கு கவலைங்க. அவன் கேட்டு போனா என்ன? கேள்வியெல்லாம் உங்களுக்கு தான். என்னங்க படிக்க போறதாவா எனக்கு கேள்வியா? எங்க ஸ்கூல் ரூல்ஸ் படி பேரண்ட்ஸ் படிச்சிருக்கணும். சரி கேளுங்க. ஜாலியன்வாலா பாக் படுகொலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அது கண்ணம்மாப்பேட்லையோ இல்லை காசிமேட்லையோ கொலை நடந்தது. ஆனால் அந்த கொலை நடக்கும்போது நாங்கள் இல்லையா. ஜென்ரல் டயரை பற்றி ஜென்ரலாக உங்கள் ஒப்பீனியன்? ஐயா, எந்த டயராக இருந்தாலும் நல்லா ஓடிச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. முக்கியமாக அந்த பஞ்சர் ஆகக்கூடாது. நம்ம வண்டியில் என்ன டயர் போடுறோம்ப்பா? டயர் இல்லாமல் தானேப்பா சைக்கிள் நின்று கிடையாது. சும்மாறா, இப்போ மொத்த மானத்தை வாங்கிட்டு இப்போ டயரு நல்லா இருந்ததுன்னா எல்லாம் வாங்குவாங்க. சூப்பர், பொது அறிவு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ என்னால் முடிஞ்சது. ஷடம் ஏந்திரியா. என்ன சொல்றீங்க? ஏன் நீயே இவ்வளவு வீக்கா இருக்க? உன் பையனுக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும். எப்படியா சொல்லி கொடுக்க போற? ஐ எம் வெரி சாரி. ஐயா, நாங்கள் படிக்காதனால தான் எங்கள் பிள்ளைங்களாவது நல்ல ஸ்கூலில் படிக்கட்டோன்னு இங்கே சேர்க்குறோம். நீங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கே டெஸ்ட் வச்சிங்கன்னா என்னைய அர்த்தம்? அப்போ படிக்காதவன் புள்ளெல்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்கக்கூடாது சேர்க்க மாட்டீங்க இல்லை? நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் அந்த காலத்து 8ஆம் கிளாஸ் 8வது படித்த நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. நல்லா படிக்கிற என் பையனுக்கு சீட் இல்லை. அப்போவே நான் உங்கள்கிட்ட படித்து சொன்னேன், என்ன மாதிரி நீ கடத்தல் தொழில் பண்ணு, கள்ளச்சாராயம் பண்ணுன்னு. கேட்டியா? எதுக்கு எனக்கு இந்த அவமானம்? கிளம்பு. நாயக்கர, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலேஜ் கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அருமை புரியும். ஒன்றும் இல்லை, 5 காலேஜ் கட்டுறேன். ஒன்றை கல்ல கடத்தல் எப்படின்னு கத்துறேன், இன்னொன்னு கல்ல நோட்டு எப்படி அடிக்கிறதுன்னு கத்துறேன், ஒன்றை கல்ல ஓட்டு போடுறது எப்படின்னு கத்துறேன், கல்ல சாராயத்தை ஒன்றை கத்துறேன், லஞ்சம் வாங்குறது எப்படின்னு ஒன்றை கத்துத்தரேன். பிராத்தில் விட்டீங்களா? அதுக்கு மாருதி காரே போதும். நாயக்கர, உங்க ஃபேவரட் டைலாக் ஒன்று விட்டீங்களா? ஆண்டவா, நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்துனீங்க. 4 பேருக்கு நல்லது பண்றதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. நாயக்கர, அந்த மாருதி கார் எங்க நிற்கும்? 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா.